வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைங்க, முருகப்பெருமானுக்கே உரிய சிறப்பான நாள் இன்னைக்கு. அதுவும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறது. மிகவும் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இன்னைக்கு நம்ம வழிபாடு அப்படின்னு முருகப்பெருமானுக்கு நம்ம பூஜை வழிபாடு செய்யலாம். மற்றும் இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இருக்கு இல்லையா, அதனால நம்ம இன்னைக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். வீட்டில் ஒரு 4 சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கலாம். கோவிலையும் தாம்பூலம் கொடுக்கலாம். அதாவது வெத்தலைப்பாக்கு, பழம், பூவு, இதெல்லாம், தேங்காய், பிளவுஸ் பீஸ், அப்புறம் கண்ணாடி வளையல், மருதாணி, ஸ்டிக்கர் போட்டு இல்லைன்னா மெஹந்தி, மருதாணி இதெல்லாம் வச்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. தாலி சரடும் நம்ம வச்சு கொடுக்கலாம். மற்றும் இன்னைக்கு கோவிலில் நிறைய கோவிலில் விசேஷ பூஜைகள் நடக்கும். சில கோவிலில் தாலியும் கொடுப்பாங்க, தாம்பூலம் கொடுப்பாங்க. மற்றும் யாரெல்லாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வாக்கு என்ன, முருகப்பெருமான் என்ன இன்னைக்கு நமக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு, என்ன முருகப்பெருமான் என்ன நமக்கு இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறவங்க முக்கோண வடிவத்தில், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்ல லிங்க் கொடுத்துருப்போங்க. அந்த லிங்கை டச் பண்ணிங்கனாலே போதும், லிங்க் ஓப்பன் ஆகும். வீடியோஸ் இருக்கு, ஃபுல் வீடியோ இருக்கும். அதாவது முருகப்பெருமான் நமக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு என்ன செய்தி கொடுத்திருக்கிறார், என்ன சிறப்பான வாக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அதில் ஃபுல் வீடியோ இருக்குங்க. போய் பார்த்து பலனடைவீர்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதாவது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம முருகப்பெருமானுக்கு வேல் வழிபாடு செய்யலாம். ரொம்ப விசேஷமான நாள். மற்றும் கோவிலுக்கு போய் நம்ம விளக்கு போடலாம், நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போடலாம், அர்ச்சனை பண்ணலாம். மற்றும் வீட்டில் விசேஷமாக சில பேர் பாயசம், வடை அதெல்லாம் செஞ்சு ஒரு விருந்து சாப்பாடாகவே படைப்பார்கள். அப்படியே நம்ம செஞ்சு நைவேத்தியம் பண்ணலாம். வீட்டில் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். மிகவும் அற்புதமான சிறப்பு வாய்ந்த செவ்வாய்க்கிழமை. மற்றும் யாரெல்லாம் இப்போ மதுரையில் இருக்கீங்க, மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது மதுரையில் போக முடியாதவங்க நம்ம டிவிலேயே நேரடியாக நம்ம கல்யாணத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள் இன்னைக்கு, தவற விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.